நான் ஏர்ன் பண்ணுறேன் 10 நாள் கழிச்சு பார்த்தா எங்கே போச்சுன்னே தெரில. பார்த்து தான் செலவு பண்ண மாதிரி இருக்குது. இன்னும் எங்கே போச்சு எப்படி போச்சுன்னே தெரிலன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸ்கூல் காலேஜில் சொல்லித்தர வேண்டிய பேசிக்கான விஷயம் மணி மேனேஜ்மெண்ட். ஆனால் அது எந்த ஸ்கூல் காலேஜ்லேயும் பண்ணுறதில்ல. நீங்கள் எவ்வளோ கம்மியாக இல்லை நிறையா ஏர்ன் பண்ணாலும் சரி, எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், எப்போ ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிலன்னா யூ வில் பி ப்ரோக். அது நீங்கள் க்ரோஸில் நெட்வொர்க் வச்சுருக்க ஆளாக இருந்தாலும் சரி. அதெல்லாம் சரி, இதெல்லாம் சொல்ல நீ யாரா ஃபைனான்ஷியல் குருவான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஐ லேர்ன் திஸ் தி ஹார்ட் வே. as a 22 years ஓல்டாக ஒரு கூல் டெவலப்பர் ஹை பேயிங் க்ரோத் இருக்கிற ஜாபை விட்டுட்டு ஒரு அன்யூஷுவல் பாத் சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐ எம் நாட் அ ஃபூல் டு பி ஃபைனான்ஷியலி ப்ரோக். என்னோட மணியை நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் போனதுக்கு அப்புறம் இல்லை, காலேஜில் கம்மியாக கேஷ் ஃப்ளோவில் இருக்கும் போதுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இன்கம், இன்வெஸ்ட், ஸ்பெண்டிங் எப்போ எப்படி பண்ணலாம் அண்ட் அதை எக்ஸலில் எப்படி ட்ராக் பண்ணலான்றதை கிளியராக சொல்கிறேன். யாருடா இவன் எவ்வளோ லேட்டஸ்ட் ஆப் வந்துச்சு இன்னும் எக்ஸல்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது தெரியணும்னா எக்ஸலில் லாக் பண்ணுறது தான் ஒரே வழி. எக்ஸல் ஓப்பன் பண்ணி ஒரு பிளாங்க் ஒர்க் புக் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ விட்டுட்டு செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் செல்லில் மந்த்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீக்கு, அதுக்கப்புறமா டே, அதுக்கப்புறமா காஸ், அதுக்கப்புறமா அமௌண்ட், டோட்டல் ஆஃப் டே, டோட்டல் ஆஃப் வீக்கு, அதுக்கப்புறமா டோட்டல் ஆஃப் மந்த், டோட்டல் ஆஃப் இயர், இது எல்லாமே கொடுத்துக்கோங்க. நமக்கு காஸ் மட்டும் ரொம்ப பெருசாக வேணும், அதனால டியை மட்டும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 செல் இருக்கிற அளவுக்கு இது எல்லாமே லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துக்கோங்க. இப்போது இங்கேருந்து கீழே 50 ரோஸ், இனிஷியலி 50 ரோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபார்மேட் போயிட்டு ஃபார்மேட் செல்ஸ் கொடுத்து அலைன்மெண்ட் எனக்கு சென்டராக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தால் பிடிச்சிருக்குன்னா அப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா எல்லாத்தையும் சென்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷீட் 1ன்னு இருக்கு இல்லையா, அதை மூவ் ஆர் காப்பின்னு இருக்குல்ல, அது ஒன்று கொடுங்க. கிரியேட் அ காப்பி கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. தென் அதே மாதிரி இன்னொரு தடவை செலக்ட் பண்ணி மூவ் ஆர் காப்பி கொடுத்து கிரியேட் அ காப்பி கொடுத்து ஓகே கொடுத்து இப்போது ஃபஸ்ட்டு ஒன் இருக்கிறத கிளிக் பண்ணி ரீநேமில் இன்கம் அப்படின்னு அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிறத ரீநேம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அடிச்சுக்கோங்க. பெண்டிங் அப்படின்னு அடிச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் ஒன் மெர்ஜ் பண்ணி வச்சோம் இல்லையா, அங்கே இன்கம் ஆஃப் 2026, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 2026, ஸ்பெண்டிங் ஆஃப் 2026 இப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் போல்டு கூட ஆக்கிக்கலாம். அண்ட் நான் பர்சனலி மேலே இருக்கிறத மட்டும் ரெட்டில் வச்சுப்பேன். நீங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலிங் பண்ணுமோ ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் பேசிக்காக மட்டும் ஷோ பண்ணிடுறேன். இப்போ டோட்டல் ஆஃப் தி இயர் இப்போதைக்கு நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இந்த ஐ காலம் செலக்ட் பண்ணி ஹைடு கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கமில் நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாதத்துக்கு ஃபஸ்ட்டு வாரத்துலேயே ஃபஸ்ட்டு டேல வந்திருக்கும் இல்லையா, 1/1ன்னு செலக்ட் பண்ணி காஸ்க்கு வந்துடுங்க. ஜாபோட சேலரி நீங்கள் என்ன அதை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மென்ஷன் பண்ணிவிட்டு அது எவ்வளோ ருபீஸ், 20,000, 50,000, 2 lakhs, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அதை அங்கே போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். அன்னைக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது இன்கம் வந்திருக்கா? நிறைய பேர் நினைக்கலாம் எனக்குலாம் ஒரே ஒரு இன்கம் தான் நினைக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு உள்ளே வர ஒரு இதையும் நீங்கள் இன்கம்மாக தான் கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நியூ இயருக்கு உங்களுக்கு யாராச்சும் காசு கொடுத்துருக்கலாம், ஆர் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தா கண்டிப்பாக அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 100 rupees ஆச்சு அவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் தி மந்தில் தான் வரும். அந்த டேயில் 2 இது இருக்குது அப்படின்னா இது 2ம் செலக்ட் பண்ணி மர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துருங்க. அண்ட் தென் அது என்ன காசுன்றதை போடுங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஆர் எஃப்டி இன்ட்ரெஸ்ட், வாட் எவர் இட் இஸ், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம். நீங்கள் ஒரு 150 rupees வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் டோட்டல் ஆஃப் தி டேயில் செலக்ட் பண்ணி ஆட்டோ சம்முன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட்டோ சம் கிளிக் பண்ணி எந்த பிளாக்ஸ் வேணுமோ அந்த பிளாக்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். இதே மாதிரி இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, ஆர் வேறு ஏதாச்சும் ரெகுலராக இன்கம் வந்துட்டு இருக்க மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த இடத்துல எழுதிட்டே வாங்க. அடுத்தடுத்த மந்தில், அடுத்தடுத்த வீக்கில்
ஸோ அந்த வீக்கை மர்ஜன் சென்டர் கொடுத்துருங்க, அந்த டேவை மர்ஜன் சென்டர் கொடுக்குற மாதிரியே அந்த மந்த்தையும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2 வீக்ஸில் இவ்வளோ ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக நீங்கள் வீக் 4 வரைக்கும் எவ்வளோ இருக்கோ செலக்ட் பண்ணி மர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துட்டு நீங்கள் அதே மாதிரி டோட்டல் ஆஃப் மந்த்தும் போட்டிங்கன்னா ஒரு மந்தோட கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி எவ்ரி மந்த்துக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதா. இதுதான் இன்கமுக்கு. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவோம். நிறைய பேர் இன்னும் எஸ்ஐபினா கேம்பிளிங் நினச்சிட்டு இருக்க ஆளுங்களாம் இருக்காங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு நிறைய வேல்யூ கிடச்சிட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி குவாலிட்டி கண்டென்ட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனல்லேருந்து வரும். 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எஃப்டி, அதாவது 6 to 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் ரெகுலராக கட்டிகிட்டே இருப்பீங்க, லாஸ்லாம் ஆகாது அண்ட் இதில் க்ரோத்தும் இல்லை. 6 to 7% நான் கெயின் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது தப்பு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வாங்கின ஒரு வாட்ச் வாங்குறீங்க, ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அதே காஸ்ட்டில் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இருக்காது. கரெக்டாக அதோட விலை இருக்கும். அதுதான் இன்ஃப்ளேஷன். அந்த இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணோம், அவ்வளோதான். எஃப்டியில் க்ரோத்தும் இருக்காது, லாஸும் இருக்காது. சப்போஸ் நீங்கள் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் மணியோட வேல்யூ குறைஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். செகண்டு கமாடிட்டி, லைக் ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு பொருள், கோல்டு, சில்வர், க்ரூடு ஆயில் இதெல்லாம் போகலாம். பட் க்ரூட் ஆயில்லாம் வந்து ப்ராக்டிக்கலி இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ நீங்கள் கோல்டு அப்படின்னா என்னப்பா கோல்டெல்லாம் என்ன விலை விற்கிது, நான் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, டிஜிட்டல் கோல்டு கூட வாங்கலாம். அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் சாவரின் பாண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கிராம் கணக்கில் வாங்கினீங்கன்னா கொஞ்ச நாள் லாக்இன் பீரியட் இருக்கும். எவ்வளோ இயர்ஸில் கோல்டோட வேல்யூ எவ்வளோ ஏறி இருக்கோ அந்த ரேட் உங்களுக்கு தருவாங்க. இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் ETF. நீங்கள் ஜஸ்ட் டெய்லி கூட வாங்கலாம், ஆர் மந்த்லி வாங்கலாம், எவ்வளோ கம்மி ரேட்டுக்கு வேணால் வாங்கலாம். அதில் வந்துட்டு கிராம் கணக்கில் தான் வாங்கணும், பவுண்ட்ஸ் கணக்கில் தான் வாங்கலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ருபீஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோல இடிஎஃப்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுனா எஸ்ஐபி தான் பெஸ்ட் வே. எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது மாதம் இல்லை வாரம் உங்களோட மணி இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கமாடிட்டியோ ஸ்டாக்கையோ ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதை ஆட்டோமேட் பண்ணி வைக்கிறது தான் எஸ்ஐபி. இந்த எஸ்ஐபி நான் சொன்ன மாதிரி கோல்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் போடலாம். தேர்டு, ஸ்டாக் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட். ஸ்டாக் அப்படின்றது நீங்கள் இப்போ உங்களை சுற்றி இருக்க நிறைய பெரிய கம்பெனிஸ், நீங்கள் இப்போ வச்சுருக்க பொருளோட பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் பப்ளிக்காக லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனி வளர்ந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஈக்விட்டியோட வேல்யூவும் வளரும். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஈக்விட்டி தான் பண்ணுவாங்க. ஸ்டாக்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணணும். அந்த கம்பெனி மேலே போச்சுன்னா அந்த வேல்யூ ஏறும், கம்பெனி கீழே விழுந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்ச ஸ்டாக்கோட வேல்யூவும் இறங்கிடும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் அந்த பயம் இல்லாமல் ஓரளவுக்கு நிறையா பெரிய ஏஎம்சிஸ் இருக்காங்க, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் காசை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வெறும் 0.some% கமிஷன் எடுத்துகிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்றைக்கி மணி கொடுக்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாருக்கிட்ட இருந்தும் எவ்வளோ மணி வருதோ எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வாங்கி வைப்பாங்க. சரிடா, இப்போ நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி. எஃப்டின்றது நோ ரிஸ்க். எஃப்டி இஸ் லெஸ் தேன் கோல்ட் இஸ் லெஸ் தேன் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் லெஸ் தேன் ஸ்டாக்ஸ். அதாவது ஸ்டாக் ஹை ரிஸ்க், எஃப்டி நோ ரிஸ்க் நோ க்ரோத். இவ்வளோதான் கான்செப்ட். இப்போது இன்கம் கேட்டகரியில் உங்களுக்கு டோட்டல் ஆஃப் தி மந்தில் ஒரு நம்பர் வருதுல்ல, அதில் அட்லீஸ்ட் 20% ஆஃப் தி டோட்டல் ஆஃப் தி மந்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சேம் வே அதே மாதிரி நீங்கள் காசு அமௌண்ட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். லைக் நீங்கள் எஸ்ஐபி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க மந்தில் அக்ராஸாக. லைக் 4th ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் காசு போகிற மாதிரியும், 10th கொஞ்சம் கோல்டு ETF நீங்கள் பை பண்ணுற மாதிரியும், அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ டெபிட்டில் ஆகிடும். நீங்கள் எவ்ரிடே உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி இதில் லாக் பண்ணணும். ஸோ நைட் ஒரு 1 or 2 minutes நீங்கள் எடுத்து இன்றைக்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போயிருந்தால் அதில் எடுத்து வைங்க. இன்றைக்கி ஏதாவது அமௌண்ட் உள்ளே வந்திருந்தால் அதையும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பெண்டிங்க்கு போகலாம். இங்கே தான் லாகிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா
ஸ்பெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் லாக்ஸ். நம்ம ஒரு நாளைக்கே குட்டி குட்டியாக கூட நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல. ஸோ எவ்ரிடே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்ரிடே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் சில எவ்ரிடே நீங்கள் லாக் பண்ணணும். பட் கண்டிப்பாக தேர் வில் பி டேஸ் உங்களால் லாக் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு வாரம் விட்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, 2 நாள் விட்டாலும் பரவாயில்ல, திருப்பி டைம் இருக்குது அன்றைக்கி உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து ஃபுல்லாக நீங்கள் எங்கே ஸ்பெண்ட் பண்ணீங்களோ எவ்ரி சிங்கிள் இதை லாக் பண்ணிங்கன்னா சப்கான்ஷியஸாக உங்கள் பிரெயினுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் 10 ரூபா தானே இது எதுக்கு லாக் பண்ணணும்லாம் யோசிச்சுட்டு விட்டுறக்கூடாது. எல்லாத்தையுமே லாக் பண்ணணும். இங்கே ஒரு முக்கியமான ரூல் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது 100ஓ 1000ஓ 10,000ஓ அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி. அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் யோசிக்காமல் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பிளானிங் இருந்ததா, இல்லை திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து செல் பண்ணுறான் அந்த க்யூரியாசிட்டியில் பை பண்ணுறீங்களான்றதை நோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண. ஸோ அவ்வளோதான் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. லாக் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே திருப்பி ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான். மந்த் எண்டில் உங்களுக்கு கிளியர் பிக்சர் ஆஃப் யுவர் ஸ்பெண்டிங் இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி சாட் ஜிபிடியோ இல்லை உங்களோட ஃபேவரட் ஏஐயில் போட்டுட்டு வேர் கேன் ஐ சேவ், ஹவு கேன் ஐ ஆப்டிமைஸ் மை ஸ்பெண்டிங்னு கேட்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, எந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கணுன்றது அக்கார்டிங் டு யுவர் சாய்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது நிறையா சஜஸ்ட் பண்ணும். பார்த்துட்டு மட்டும் விட்டுறாமல் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கலெக்டிவாக ஃபைனான்ஷியல் கிளாரிட்டியோட 2026 சூப்பராக அச்சீவ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் see you in the next video with another clarity.